எனக்காக அவர் காரி துப்பப்பட்டார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அந்த மகாபரிய மகிமையின் தேவன் என்னை போல மனிதனாகி படாத பாடுபட்டு அவமானப்பட்டு என்னுடைய சாபத்தினின்று என்னை விடுதலையாக்க அவர் சாபமானார். என்னுடைய பாவத்தினின்று என்னை விடுதலையாக்க அவர் பாவமானார். இவ்வளோ காரியங்களை செஞ்சாரு. நானும் ஒரு காலத்துல பாவத்துக்குள்ள மூழ்கி கிடந்தேன். என்னை தூக்கி எடுத்து, ஒருத்தன் கூட என் பக்கத்துல வரல, என்னை தூக்கி எடுத்து கழுவி நீ என் பிள்ளடான்னு சொல்லி எனக்கு கிருபையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, இன்னைக்கு 4 பேர் கையெடுத்து ஐயானி சொல்ற அளவுக்கு என்னை நிறுத்தி வச்சிருக்கிறார்னா அந்த அன்பு ஒன்றுதான் என்னை நிறுத்தி வச்சிருக்கிறது. அதனால தான் அவர் சொன்னார், நீ எல்லாம் மேல அன்பா இருக்கிறியா? கர்த்தர் மேல ஒருவருக்கு அன்பு இல்லைன்னா அவர் ஊழியத்துல நிலைக்க முடியாது. யாருக்கு கர்த்தர் மேல அதிகமா அன்பு இருக்குதோ, பாசம் இருக்கிறதோ, அவர்களால தான் ஊழியத்துல நிலைச்சு நிற்க முடியும். கர்த்தர் அதை அறிந்து பேதுருவுக்கு அதை காண்பித்தார். பேதுருடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பினாலே நிரம்பி வழிந்தது. பவுல பாருங்க, இன்னைக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் அதிகமாகும். வந்து உட்கார்ந்த உடனே ரொம்ப வேர்த்துச்சு. கூப்பிட்டு, தம்பி ஒரு ஃபேன் ஒன்று வைங்க தம்பி. கேட்கக்கூடாது தான், ஆனால் சரி நம்ம சபை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க தானேன்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் வேர்க்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய பவுல் சொல்லாரு, நான் நிர்வாணத்தில் இருந்தேன், நான் குளிர்ல இருந்தேன். குமார் நாயக்கன் பேட்டைக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன். குமார் நாயக்கன் பேட்டைக்கு போன உடனே என்னை கட்டி வச்சு அடிக்க போறாங்க எல்லாரும். தெரிஞ்சு நான் போறேன். அங்கே எனக்கு எங்கேயும் மாலை வர போறதில்லை, எங்கேயும் மரியாதை வர போறதில்லை. போற இடத்துலலாம் அடி உததான் எனக்கு இருக்குது. ஆவியானவர் சொல்லிட்டாரு, தெரிஞ்சு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், மரணமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, வறுமையோ, பசியோ, நிர்வாணமோ, குளிரோ, வருங்காலங்களோ, நிகழ்காலங்களோ, தேவதூதர்களோ, வல்லமைகளோ, எதுவானாலும் சரி, கிறிஸ்துவின் மேல நான் வச்சிருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுடா. நம்முடைய இருதயம் அதுல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தர் மேலுள்ள அன்பினால நிரம்பி இருக்குதா? அதை அவரை நினைச்ச உடனே கண்ணு கலங்கணும், இருதயம் உடையணும். என் ஆண்டவர், அவர் என் நேசர், அவர் ஒருவர் தான். அந்த அன்பு அது இல்லாம நான் முதல்ல ஜாலியா சொன்னேன் பாருங்க, கலைப்பையில கை வச்சிட்டோம், இப்போ வெளியேயும் ஓட முடியாது, உள்ளேயும் ஓட முடியல, நமக்கு தலையில் எழுதி வச்சு அவ்வளவுதான், நம்ம ஊழியக்காராயிட்டோம், வேற வழியே இல்லை, அடப்போ ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சா நம்ம ஊழியத்தில் நம்முடைய தரிசனத்தை ஒரு நாள் நிறைவேற்ற முடியாது, நம்முடைய லக்க ஒரு நாள் அடைய முடியாது. ஊழியத்துக்கு நான் நிறைய பேர் வச்சிருக்கிறேன். அதில் ஒன்று ஸ்லோ பாய்சன், இன்னொன்று யுத்த காலம். ஊழியம் யுத்த காலம், அது விளையாடுற இடம் கிடையாது, யுத்த காலம். ஒரு சாதாரண விசுவாசிக்கே வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் உண்டு, துறைத்தனங்களோடு யுத்தம் உண்டு, அதிகாரங்களோடு யுத்தம் உண்டு, இப்பிரபஞ்ச அதிகாரங்களோடு யுத்தம் உண்டு, எல்லாத்தோட யுத்தம் உண்டுன்னா அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்துகிற தளபதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு யுத்தம், எவ்வளவு யுத்தம். சாதாரண ஒரு குடும்பத்தில் அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனை, நம்ம ஊரையே உள்ள கூப்பிட்டு வச்சிருக்கிறோம். அப்போ மொத்தமும் நமக்கு விரோதமா நிக்கும்ல, யுத்தம் நிக்கும்ல. அந்த யுத்த களத்துல தானே நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். என்னுடைய ஆரம்ப காலம் மல்லவர் பாளையத்துக்கு ஊழியத்துக்கு போறோம். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? மல்லவர் பாளையத்துக்கு ஊழியத்துக்கு போறோம். 3 பேர், நான், சுவிசேஷகர் தேவ அன்பு, பாஸ்டர் ஸ்டீபன் ராஜ், 3 பேரும் போறோம். என்னுடைய கேலிபர் பைக்ல ஸ்டீபன் ராஜ் பிரதர் பைக் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாஸ்டர், அப்போ பிரதர் பைக் ஓட்டுறாங்க. நான் 2வது உட்கார்ந்து இருக்கிறேன், 3வது தேவன்பு உட்கார்ந்து இருக்கிறார். 3 பேரும் போயிட்டு இருக்கிறோம். போற வழியில ஒரு இடத்துல கீழே விழுந்தோம் பைக்கில் இருந்து. எனக்கு மட்டும் அடிபட்டுச்சு, 2 பேருக்கும் அடி கிடையாது. நான் நடுவில் உட்காந்துருந்தேன். எனக்கு மட்டும் முட்டியில சராய்ப்பு, பேண்ட் கிழிஞ்சு போச்சு. போய் ஏசுராஜ் பாஸ்டர் தான் அங்கே பாஸ்டர் மல்லார் பாளையத்தில் போயிட்டோம். பாஸ்டர்கிட்ட நாங்கள் சொல்லலை, எதுவுமே தெரியாமல் நான் போயிட்டு டேபிளுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டேன். நைட் ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படி வர்ற வழியில் கீழே விழுந்துட்டோம், காலில் கொஞ்சம் அடி, பார்த்தா ரத்தம் இருக்குது, பேண்ட்டில் முட்டி அளவில் ஒரு உள்ளங்கை அளவு துணியை காணும், பேண்ட்டில் அவ்வளவு சிராய்ப்பு. எல்லாம் முடிஞ்சது. நைட்டில் அங்கே ஸ்டே பண்ணுறோம். ஸ்டே பண்ணும்போது ஒரு கனவு, இது தரிசனம். அந்த தரிசனம் என்னன்னா, ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்.
நானும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு சின்ன பையன் ஜெய்ஜாண்டிக்கான ஒருத்தரை கூட்டிட்டு வரான். அந்த ஜெய்ஜாண்டிக்கா வர்றவருடைய கையில பெரிய பட்டயம் இருக்கு. அவனை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அந்த சின்ன கூட்டத்துல யாரையோ தேடுறாங்க. யாரை தேடுறாங்கன்னு பார்த்தா என்னதான் தேடுறாங்க. அந்த பையன் தேடுறான், எங்க எங்க நீ என்னை காலி பண்றதுக்கு கூட்டிட்டு வரான், எங்க எங்க நீ தேடி கடைசி அந்த கூட்டத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே காட்டுறான், இவன் தான் நீ காட்டுறான். என்னைய காட்டின உடனே அந்த ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற பயங்கரமான பலசாலி அவன் என்னை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு போயிட்டான். அவ்வளவுதான். எழும்பிட்டோம். காலையில எழும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ரெண்டே நாள் நான் இப்போ கோட்டக்கரையில் இருந்தேன். கோட்டக்கரையில இருந்து தேவ அன்பை பார்க்கறதுக்காக நான் பைக்கில் வரேன். அந்த கேட்டு தாண்டி, நம்ம கேட் இருக்குல்ல, கேட்டு தாண்டி செகண்ட் கியர் தான் போட்டிருப்பேன் டூ வீலரில். அப்போ எவ்வளோ ஸ்பீடு நீங்களே பாருங்க. செகண்ட் கியர் போடும்போது ஒரு 7-8 நாய் எங்கேருந்து வந்து விழுந்துச்சுன்னு தெரியாது, பைக்குக்குள்ள வந்து விழுந்துச்சு. 8 நாயும் விழுந்த உடனே கீழே விழுந்தேன். இந்த பக்கம் தேய்ச்சிட்டு போயிடுச்சு. அதே காலில் திரும்ப அடி, இந்த காலில் திரும்ப அடி. 8 நாள் வீட்டை விட்டு வெளியவே வரல. எதனுடைய விளைவுன்றீங்க? ஒருத்தன் வந்து காட்டிட்டு போனான் பாருங்க. என் ஏரியாவுக்கு எப்படிடா வருவே நீ? மொத்த ஊரையும் வச்சிருக்கிறோம். அன்னைக்கு விசுவாசம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஓட்டம் இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அதை பாதுகாக்கிறதுக்கு தெரியாது. ஆனா வைராக்கியம் கர்த்தருக்காக இன்னைக்கு மொத்த ஊரை உள்ள கூப்பிட்டு வச்சிருக்கோம் நம்ம சபையில. அவன் தலையில எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கும், எத்தனை செய்வனையோட இருக்கு, எத்தனை சாபத்தோட இருக்கு, எதுவும் நமக்கு தெரியாது. மொத்த பேரும் உள்ள இருக்கிறான். இந்த மொத்த பேரையும் நம்ம கேப்டனா நின்று, லீடரா நின்று, மொத்த பேரையும் யாருக்கு எதுக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப அவ்வளவு பிரச்சனை யாருக்கு? ஹலோ, யாருக்கு? ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மின்னலை போல சாத்தான் கீழே விழுகிறதை கண்டேன், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கை தான். ஆனாலும் நம்மளோட போராடுது இல்ல. போராடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், ஜெயிக்கிறதுக்கு தான் அனுமதி கொடுக்கல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆயுதம் உருவாக்கப்படாதுன்னு சொன்னாரா? உருவாக்குவார்கள், எல்லாம் நடக்கும், போராட்டம் வரும். ஆனா ஒன்னு ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிச்சிருவ. பாதாளத்துக்கும் சபைக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த யுத்தத்துல பாதாளம் ஒருபோதும் ஜெயிக்காது, சபை ஜெயிச்சுட்டே இருக்கும். ஆனா அதே சமயத்துல யுத்தம் ஓயாது, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த யுத்தத்துல நீங்களும் நானும் தான் கேப்டனா இருக்கிறோம், முன்னாடி நிக்கிறோம். அப்ப இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம். இந்த காரியத்துல, ஊழியத்துல நான் வைராக்கியமா நிக்கணும்னா, தொடர்ந்து முன்னேறி போகணும்னா, ஜெயிக்கணும்னா, இயேசு மேல எனக்கு அன்பு இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியுமே தவிர மற்றபடி நெவர். அதுக்கப்புறம் இயேசு இல்லாத ஊழியமாக மாறிவிடும், கடமைக்கான ஊழியமாக மாறிவிடும். மூணாவது, 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். The great man of God, எலியா, ஒரே அற்புதத்துல ஒரு தேசத்து கட்டையே உடைச்சிட்டான். ஒரு தேசத்தையே கர்த்தர் பக்கம் திருப்பிட்டான். பயங்கரமான மினிஸ்ட்ரி எலியாவுடைய மினிஸ்ட்ரி. ஆனா இது எல்லாத்தையும் அவன் சொல்றான், உம்முடைய வார்த்தையின் படியே நான் செய்தேன். அப்ப எல்லாமே ப்ளூ பிரிண்டட், எல்லாமே கர்த்தர் முன்னாடி சொல்லிட்டாரு. எப்படி இப்படி செய்யணும், எப்படி இப்படி பேசணும், எல்லாம் சொல்லி இருந்தாரு. எலியா அதை வந்து ப்ரொசீட் பண்ணார், அவ்வளவுதான். ஆனா ஏசபேல் வருவான்றது மட்டும் அவரு, எலியா நினைச்சாரு தேசத்தையே கட்ட விழுத்துட்டோம், இனிமே பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சிட்டு அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடும்போது ஒருத்தர் எந்திரிச்சு வந்தாடே, அவ்வளவுதான். எலியா ரொம்ப காமெடியா இருக்கும். வனாந்தரத்துக்கு ஓடி தன்னுடைய பிராணனை காக்கும்படி அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அங்க போய் என்ன ஜெபம் பண்றாரு? என் பிராணனை எடுத்துக்கொள். ஏதாவது ஒண்ணு சொல்லு, உனக்கு உயிர் வேணுமா வேண்டாமா? தன் பிராணனை காக்கும்படி ஓடினாரா. அங்க போயிட்டு அப்ப என்ன அர்த்தம்னா, இவ வெட்டி சாகடிக்கிறதுக்குள்ள நீர் என் உயிரை எடுத்துரும். ஆகாபுடைய கைக்கு உம்மாலே என்னை காப்பாற்ற முடிஞ்சது. ஆகாபுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவிப்பதற்கு யெகோவா தேவனாலே முடிந்தது. ஆனால் இந்த ஏசபேலின் பட்டயத்திற்கு தப்புவிக்கிறதுக்கு இந்த யெகோவா தேவனாலே முடியாது. அதனால என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அதானே அதுக்கு அர்த்தம்.
அதானே அதுக்கு அர்த்தம். நம்மளும் பெரிய பெரிய மலையெல்லாம் சாட்சிருப்போம். ஆனா ஏதாவது சின்ன ஏசபேல் மாதிரி சின்ன எறும்பு மாதிரி ஏதாவது ஒண்ணு வரும்போது டபக்கரி கவுந்துடுறோம்ல. எதுக்கடா ஊழியத்துக்கு வந்தோம்? ஆனா அது ஒரு பெரிய தப்பு எலியா பண்ணது. போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டவர் வற்புறுத்தி ஊழியத்தை செய்ய வைக்கல. நீ போதும்னு சொன்ன, உன் ஊழியம் முடிஞ்சது. இனிமே உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணிரு, யெகூவை அபிஷேகம் பண்ணு, ஆசகேல் அபிஷேகம் பண்ணு, இவங்களெல்லாம் நான் அபிஷேகம் பண்ணியிருப்பா. நீ போதும்னு சொல்லிட்ட. விருப்பம் இல்லாமல் நீ ஊழியத்தை செய்யாத. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழியத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், என்ன வந்தாலும் ஊழியம் போதும்னு மட்டும் நம்ம வாயை திறந்து ஒரு நாளும் சொல்லக்கூடாது. பலன் தாரும் ஆண்டவரே நீ கேட்கணுமே தவிர, போதும்னு சொல்லிட்டோன்னா ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார். வற்புறுத்தி நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஊழியம் செய்ய வைக்க மாட்டார். அப்போ அந்த எலியா சோர்ந்து போகிறான் பாருங்களேன். நான் அதை ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். அதை சூறைச்செடி கீழே போய் படுத்துட்டேன். படுத்த உடனே ஆண்டவர், சரி எலியா போகிறான், நம்ம இன்னொரு எலிசாவை எழுப்பிக்கலாம். அதான் எலிசா தான் ரெடியாக இருக்கிறாரு பேக்கப்பில். அவங்களெல்லாம் எழுப்பிக்கலான்னு ஆண்டவர் விட்டாரா? விடலை. விடாமல் ஒரு தூதனை அனுப்பி அவனை எழுப்புறார். அப்போ தூதன் எலியாவை தட்டி எழுப்புறான். எலியா எந்திரிச்சு பார்க்குறான், தூதன் இருக்கிறான். தூதன் சொல்கிறான், எழுந்திருந்து போஜனம் பண்ணு. பார்த்தா அப்பம் இருக்குது, ஒரு சொம்பில் தண்ணி இருக்குது. பரலோகத்தில் கிச்சன் எங்கே இருக்குதுன்னு தெரில. போனால் எல்லாம் கேட்கணும், மேலே எங்கே கிச்சன் இருந்துச்சு, அப்பம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே ரெடி பண்ணீங்க, இதெல்லாம் கேட்கணும். சொம்பு எங்கேருந்து வந்துச்சு, தண்ணி எங்கேருந்து வந்துச்சு, எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாரு. நம்ம ஆள் எலியா என்ன பண்ணார் தெரியுமா? எழுந்தார், சாப்பிட்டாரு, குடித்தாரு, படுத்துட்டார். ஏன் ஏன் அதைத்தான் தூதன் சொன்னான், எழுந்து சாப்பிடுன்னா. சாப்பிட்டு முடிச்சோடனே வேலையை பார்த்துட்டான். அடுத்த சொல்லையே தூங்கிட்டான். திரும்ப எழுப்புறான், டேய் எழுந்துரு எலியாவே. இப்பதான் உஷாரா சொல்றான். முதல் தடவை நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லாம விட்டுட்டோம், அதனால தூங்கிட்டான். இப்பவும் சொல்லலைன்னா, ஏன்னா எலியாவுக்கு தெரியும் ஆண்டவருக்கே இல்லாத கவலை எனக்கு எதுக்கு, ஆத்மா அழியுது, அவருக்கு இல்ல அக்கறை வேணும், அவருக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு. அவருக்கு அந்த ஆத்மாவை காப்பாற்றணும்னு இருந்துச்சுன்னா நான் எங்க தூங்கிட்டு இருந்தாலும் என்னை எழுப்பி அங்க கொண்டு போய் நிக்க வைப்பார். அதுக்கேற்ற கிருபையை தருவார், அதற்கேற்ற பலனை தருவார், தரிசனத்தை தருவார், எல்லாம் தருவார். ஆண்டவருக்கே கரிசனை இல்லாத போது நான் எதுக்கு ஓடணும் முன்னாடி? கரெக்டா செஞ்சான், எழுப்பினார். நான் யோசித்து பார்த்தேன், 2வது தடவையும் எலியா தூங்கி இருந்தார்னா கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? வேணாண்டான்னு விட்டுருப்பாரா? 3வது தடவை தூதன் அனுப்பியிருப்பாரா? 3வது தடவை அனுப்பியிருப்பாரு. எலியா 100 தடவை தூங்கி இருந்தா 101வது தடவையும் அனுப்பியிருப்பார். ஏன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்குறதுக்கு பல வருஷங்கள் எடுக்கிறது. பல லட்சங்களை தேவன் செலவு பண்ணுகிறார். பல மனிதர்களை குனிந்து நிற்கும்படி செய்கிறார், அவங்க முதுகில ஏறி போகும்படி செய்கிறார். ஊழியக்காரர்களை உங்களை என்னையும் உருவாக்குறதுக்கு கர்த்தர் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு இப்படி ஒரு ஊழியக்காரர் மீட்டிங்ல பேச வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு 34 வருஷம் பிடிச்சிருக்குது. என்னைய உருவாக்குறதுக்கு. இன்னும் நான் உருவாயிட்டேனா? இல்லை, இன்னும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறதுக்கு அவ்வளவு பாடுபட்டு அவ்வளவு சிரத்தையோட பார்த்து 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 கர்த்தர் ஊழியக்காரனை செதுக்கி அப்படி வெளியே கொண்டு வரும்போது, ஒரு சின்ன விஷயத்துல ஊழியக்காரன் தவறிட்டான், சின்ன விஷயத்துல ஊழியக்காரன் சோர்ந்துட்டான், சின்ன விஷயத்துல ஊழியக்காரன் விழுந்துட்டான், அவன் அப்படியே எட்டி உதைச்சி தள்ளிட்டு போடா, நான் வேற யாரையாவது பார்த்துக்கிறேன், நீ போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவருக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம எழுப்பி 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 மீண்டும் நம்மை ஓட வைக்கிற கர்த்தர். அந்த கர்த்தர் இருக்கிறனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பின்பும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டதற்கு பின்பும் பாவமே செய்யாத பரிசுத்தவானா நான் இல்லை, ஒருவனும் இல்லை. எப்படி பாவமே செய்யாத பரிசுத்தவன் பூமியில யாருமே இல்லை. நாம் அறிந்து தவறுகள் செய்கிறோம், அறியாமல் செய்கிறோம், பலவீனத்தின் நிமித்தமாக செய்கிறோம், சில வேளைகள்ல துணிஞ்சே செய்கிறோம். செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் நின்று நம்மளை நிறுத்தி நம்மளை ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்னா, நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற இரக்கமும் கிருபையும் தயவும் அவ்வளவு பெருசு. அதனால தான் வசனம் சொல்லுது. நமக்கு வசனம்லாம் தெரியும்ல. நாம சோர்ந்து போவோமா? அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறது இல்லை.
அவர் இளைப்படைகிறதே இல்லை. எத்தனை தடவைடா இந்த டேனியலை நான் தட்டி தட்டி எழுப்பி விடுவேன், இவன் இப்படி சோர்ந்து சோர்ந்து போகிறானே. அவர் டயர்டே ஆகிறது இல்லை. நான் சாகிற வரைக்கும், எனக்கு தேவன் குறித்திருக்கிற மரண நாள் வரைக்கும் என்னை எழுப்பி நிற்க வைப்பதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நபரை நீங்க பூமியில காண்பிக்க முடியுமா? உங்க ஊழியத்தை பார்த்து, ஊழியத்துல நீங்க செய்கிற காரியங்களை பார்த்து உங்களை என்கரேஜ் பண்ணுகிற ஒருத்தரை காட்ட முடியுமா? இன்னைக்கு வசனம் சொல்லுது, பூமியில மனுஷன் படுகிற எல்லா பிரயாசங்களும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கு. ஒரு சபை வளர்ந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க பாஸ்டருக்கு அது பிடிக்கல. வெளியில பிரைஸ் லார்ட் பேசிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு வந்த வாழ்வ பாரு, அவன் என்ன பண்றான் பாரு, ஏது பண்றான் பாரு. ஒரு ஊழியக்காரனுடைய வளர்ச்சி ஒரு ஊழியக்காரனுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சுவிசேஷனுடைய வளர்ச்சி ஒரு பாஸ்டருக்கு பிடிக்கிறது இல்லை. ஒரு சபையினுடைய வளர்ச்சி சுவிசேஷகனுக்கு பிடிக்கிறது இல்லை. 5 விதமான ஊழியங்களும் பரலோகத்தின் சேனைகளாக கைகோர்த்து ஒன்றையே யோசித்து ஒன்றுக்கு நேராகவே பயணப்பட வேண்டிய இந்த முக்கியமான காலகட்டத்தில் 5 ஊழியங்களும் ஒன்றோடு ஒன்று வேதனையா இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி துடிக்கல. ஆனா அவன் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறான். யாரு? பிசாசு. முதல்ல பண ஆசையை அனுப்புறான், அதுல விழலன்னா பொருள் ஆசையை அனுப்புறான், அதுல விழலன்னா இச்சையை அனுப்புறான், அதுல விழலன்னா பெருமையை அனுப்புறான். எதையாவது ஒன்று அனுப்பி எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு ஆத்மாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு விசுவாசியை இழுக்கிறதுக்கு 5 ஊழியமும் ஒன்று சேர்றது இல்லை. இந்த 5 ஊழியத்துல யாரு பெரிய ஆளு? நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு, இவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா? ஒன்றும் இல்லை. ஒரு நான் ப்ராக்டிக்கலாக சொல்றேன் பாருங்களேன். உங்க சபை கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா உடனே உங்களுடைய பழைய காரியங்கள்லாம் தோண்டி பேச ஆரம்பிப்பாங்க, தெரியுமா? அவன் யாரு? ஒரு காலத்தில் அப்படி சுத்திட்டு இருந்தான், அப்படி இருந்தான், அவன் பொண்ணு பின்னாடி போயிட்டு இருந்தான், அவன் கொலை பண்ணிட்டு இருந்தான், அவன் நான் சர்ச்சுக்கா போறீங்க? யோ, எல்லாருமே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். அப்படிப்பட்ட எண்ணத்தான், விசுவாசத்தை அழிக்க தேடின எண்ணத்தான், சபையை அழித்து கொண்டிருந்த எண்ணெய்த்தான் இன்றைக்கு சபையை கற்றவனா கற்ற வச்சிருக்கிறாரு. அது இவங்களுக்கு புரியறது இல்லை. பழசெல்லாம் தோண்டி தோண்டி எப்படியாவது நம்மளை காலி பண்ணிடணும் நீ. ஆனா அந்த நேரத்துல நமக்கு வலது பக்கத்துல வந்து நின்று நம்ம தோல்ல கை போட்டு நம்ம தட்டி, பரவாயில்ல நீ ஓடு, நான் இருக்கிறேன் உனக்கு, நீ எழும்பு, நான் இருக்கிறேன் உனக்கு, உன்னை நான் காப்பாத்துவேன், நான் தானே அழைச்சேன் உன்னை, நான் தானே அபிஷேகம் பண்ணினேன், நான் தானே உனக்கு வரங்களை கொடுத்தேன், நான் தானே கிருபைகளை கொடுத்தேன், யாரும் உனக்கு எதையும் தரல, நான் தான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன், ஓடு 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 ஓடு. 40 நாளளவும் தேவ பலத்தினாலே ஓட வைக்கிற கர்த்தர் எனக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார். ஒரு வெற்றி சொன்னேன், ஒரு தோல்வி சொன்னேன், அந்த ரெண்டுக்கும் இடையில கடைசியா தேவன் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கார் நீ பேசிக்கிட்டு இருக்கிறேன். சோர்ந்து போயிடாதீங்க. நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு யாரும் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நம்மளை அழைச்ச கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போறதில்லை. அவர் நம்ம கூட இருப்பார். அதனால நம்ம என்ன செய்யணும்? தைரியமா அழைக்கப்பட்டதை பிடித்து கொள்வதற்காக நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. தயவு செய்து முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாமா? பிரதர் டி மைனர், டி மைனர் 6-8 ஆமோஸ். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள், தேவனுக்காக கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இந்த பூமியில இருந்து தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம், சுயத்துக்கு மோசே போல இடம் கொடுக்காம கிறிஸ்துவின் மேல அன்புள்ளவர்களாக நம்ம முன்னேறி செல்லும் போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துல நம்ம கூனி குறுகி நின்னமோ, அவமானப்பட்டு நின்னமோ, அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் தலை கவிழ மாட்டீர்கள். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர்,
உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்த தேவன் யெகோவா நிசி, என்னை ஜெயிக்க வைக்கிறவர். நான் தோற்று போக அழைக்கப்படவில்லை, நான் ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை அழைக்கிறவரும் ஜெயிக்கிறவர், நானும் ஜெயிப்பேன், ஜெயம் கொள்ளுவேன், நான் முன்னேறி செல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னை செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, நீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூதராஜம் சுத்த சிங்கமே, ஹல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நாமம் நல்ல கோட்டையே, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் நல்ல கோட்டையே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்த லங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, ஹல்லேலூயா. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. சத்து வெள்ளம் போல ஏறி வருகிறார், சத்தியாவி வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, ஹல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா. எல்லாரும் ஹல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. நமக்கு இருக்கும் இந்த பலன் அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரே, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்கு இருக்கிற இந்த பலத்தோட எழுந்து செல்லுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிப்பார். ஆமென். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா,
தேவ சேனை அல்லவா. ஹல்லேலூயா. ஜீவதேவ சாமே நாமே 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 ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, ஆண்டவரே ஊழியர்களாகிய எங்களை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இன்னும் உம்முடைய வரங்கள், இன்னும் உம்முடைய வல்லமைகள், இன்னும் உம்முடைய கிருபைகள் ஆண்டவரை நாங்கள் சீறி எழுந்து போகட்டும். இத்தனையின் கோட்டைகளை உடைக்கட்டும், கோலியாத்துகளை வீழ்த்தட்டும் ஐயா. ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில பலமாய் அசைவாடினார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.